Hey guys, welcome to my channel Bees Life. Good morning எல்லாருக்கும். Hope all are safe out there. And today is Sunday and month end 30th November 30th. ஸோ வந்துட்டு இப்போது இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த vlogல என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக சண்டேலாம் இன்றைக்கி எப்படி போச்சுன்றது தான் இதில் ஃபுல்லாக நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ சண்டே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா சர்ச்சுக்கு தான் போகிறது. அதனால் வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு கிளம்பலாம். அண்ட் சாரி இந்த மாதிரி ஒரு மார்னிங் ஃபேஸில் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு இன்ட்ரோ தருது. பரவாயில்ல, நம்ம ஸ்க்ராட்சில் தான் ஆரம்பிக்கணும். இட் ஷுட் பி ரால. ஸோ தட்ஸ் வை என் கூட நீங்களும் சேர்ந்து வாங்க இன்னைக்கு ஃபுல்லாக சண்டே எப்படி போகுதுன்னு பாருங்கள். பாய். இங்கே பாருங்க ஒருத்தவனை. ஃபஸ்ட்டு இவனுக்கு வந்து இவனுக்கான ஒரு ஃபியூவலை ஏற்றணும். போயிட்டு இவனுக்கு வந்து பால் கலக்கி கொடுத்துட்டு வரணும். ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தது போகலாம். கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சர்ச்சுக்கு. நம்ம குயிக்காக பண்ணலாம், டைம் ஆயிடுச்சு. அதுக்கான பால் ரெடி. நான் போயிட்டு நானும் குயிக்காக எல்லாமே ரெடி ஆகிட்டு வரேன். ரெடி ஆகிட்டு உங்களை பார்க்குறேன். சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் போயிட்டு வரேன் நடு ரோட்டில். கொடைக்கானல் மழை இருந்ததான் தெரியுது. உங்களோட வரா காலையில் எழுப்பி போட்டேன். துரிஸ்தைகளுக்கு இடமாக உறவை பேணாமல் இருந்தது. முடிஞ்சது. நீமோ ஃபிஷ் தெரியுமா? அந்த காம்பினேஷன் வித்தியாசம் வந்து குட்டி கழுதையா குட்டி கழுதையா. ஹலோ, நாங்கள் சர்ச் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே, நம்ம வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? யூஸ்வலாக நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். கேட்டால் வாங்கி வச்சுருக்கேன். யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்பயும் போல் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நார்மலைஸ் ஆகி இவனுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கலாம். ஓகே, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஷானுக்கான ஃபுட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் கோ. மொபைல் நம்ம ஆள் எங்கே இருக்காரு தெரியுமா? இங்கே பாருங்கள். என்னடா? ஓகே 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 ஓகே. கிச்சன் ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு. என்ன பண்றது? பேபி ஃபுட்ஸ். பேபி ஃபுட்ஸ்லாம் நான் வந்து இன்னொரு வீடியோல ஃபுல்லா கவர் பண்றேன். So the Holy Bible said. ஃபுட் ரெடி. சாப்பிட்டுட்டு இருக்கான். பேபி ஃபுட்ஸ் நான் வந்து தனியாக நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். நானே வந்து யூடியூப்ஸில் தான் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ இவன் என்ன சாப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னா பொங்கல். பொங்கல் அவல் இருக்குல்ல, அவலில் செஞ்ச பொங்கல் தான் சாப்பிட்டுட்ருக்கான். அண்ட் நான் அந்த ரெசிபீஸ்லாம் கண்டிப்பாக நான் போடுறேன். நான் சாப்பிட்டுட்டு இவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உங்களை நெக்ஸ்ட் நான் பார்க்குறேன். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே பாருங்க என்ன செட்டப் பண்ணுறான்ட்டு. அவன் அந்த சேரில் இருக்கிற சீட் கவரில் இருக்கிற பெல்ட் இருக்குல்ல, அதை வந்து கடிச்சிட்ருக்கான். ஆனால் ரொம்ப படுத்துறாங்க, ரொம்ப படுத்துறான். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. இவனை என்ன என்னோட இப்போது ரொட்டீன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ரொட்டீன்னா இவனை பார்க்குறதே தான் டெய்லி ரொட்டீன். வேறு எதுவுமே சுவாரஸ்யமாக எதுவுமே கிடையாது. இவனை நான் வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறது தான் என்னோடய ரொட்டீன் இப்போது. ஸோ அதுதான் ஆப்வியஸாக இன்றைக்கி கவர் ஆகும். அண்ட்
ரொம்ப பேசிகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கும். சரி நம்ம இவனை வந்து தூங்க வச்சாதான் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்க முடியும். ஓகேவா? நாம் போயிட்டு இவனை தூங்க வைப்போம் முதல்ல. இந்த பாருங்க, இங்கே பாருங்க, இந்த பாருங்க. எனக்கு புரியல, இது என்னது இது? பிச்சு போட்டுறியா? ஏண்டா பிச்சு போட்டுருடா. பாருங்க, தூங்க வைப்போம் இவனை தூங்க வச்சாதான் கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்க்க முடியும். வீடு பார்த்தீங்களா எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. எல்லாமே அப்படி தான் இருக்குது. எப்படின்னா 2 days once கூட என்னால் இப்போது அதை வந்து ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பண்ணியே ஆகணும். என்னாலையுமே இங்கே ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம இருக்கிறது எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணிடுவோம். மடிச்சு வைக்கிறது, லாண்ட்ரி போடுறது எல்லாமே வந்து நம்ம ஹாலை வந்து இன்றைக்கி ஒதுக்கி வைக்க போகிறோம். ஸோ உருப்படியான ஒரு வேலையை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 4 days இருக்கிற துணியை நம்ம வந்து மடிச்சு வைக்க போகிறோம். ஸோ யா, அண்ட் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து அங்கே பக்கத்தில் வந்து அத்தை செய்வாங்க. ஸோ அதனால் லன்ச் பற்றி நம்மளுக்கு இப்போ ப்ராப்ளம் இல்லை. ஆல்மோஸ்ட் ஓரளவுக்காவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60% நம்ம இப்போ வீடு இது பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ கைஸ், ரொம்ப மழையாக இருக்குது. அண்ட் சேஃபாக இருங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எங்கேயாவது போகும் வரும்போதெல்லாம் ரொம்ப சேஃபாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஆல்சோ வந்து உடம்பையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஃப்ளூ அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குதுல்ல. அதனால் வந்து ஹெல்த் கான்ஷியஸாகவும் இருக்கணும். உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு இதாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம டக்குன்னு நம்ம துணியை வந்து மடிச்சு வச்சிடலாம். இருக்கான் பாருங்க, விளையாடுறதெல்லாம் நிறைய இது மாதிரி கொடுத்தா அப்படியே ஒரு 5 நிமிஷம் விளையாண்டுட்டு அங்கங்கன்னு போட்டுடுறது. அதை போய் ஒன்று ஒன்றா எடுத்து அதை தொடச்சி வைக்கிறதுல முடியல. இங்கே பாருங்க, இது ஒரு பெரிய லெசன். 2 நாளுக்கு ஒரு டைம் வந்து தயவுசெய்து வீடு வந்து கொஞ்சம் இதாக வச்சுக்கோங்க. இப்படிலாம் இருந்ததுன்னா முடியல, நாக்கு தள்ளுதுங்க. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் ஓகே கிளியர் ஆகிடுச்சா. அவனோட டாய்ஸ் இதில் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாமே ஓரளவுக்கு இதாகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஜீப்ரா கவுந்து கிடக்கு. வை ஜீபு வை. இன்னும் இங்கெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அது ஒரு ஐடியா இருக்குது, அதெல்லாம் பண்ணும்போது நான் காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். நல்லாயிருக்கு. டு பி ஆனஸ்ட் சொல்லிட்டா, நான் வந்து ரொம்ப லேசியாகிட்டேன். அதுவும் போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் பாடி இஷ்யூஸ் இருக்கும், டெலிவரிக்கு அப்புறம் சேஞ்சஸ் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். பட் எவ்வளோ மாதத்துக்கு அப்படியே இருக்கிறது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ரொம்ப லேசி ஆகிட்டேன். ஸோ அதனாலே வந்து கொஞ்சம் வேலை பண்ணாலுமே ஒரு மாதிரி ரொம்ப களைப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் பண்ணணும். அப்போ வந்து இதாகணும். 2 days once நம்ம இது பண்ணணும்.
வேலைக்கு வந்து சில டைம் வருவாங்க, அக்கா வருவாங்க, கபிலோட ரிலேட்டிவ் தான் ஒரு அக்கா வராங்க. பட் அவங்க இல்லாத அவங்களுக்கும் சில ஒர்க் இருக்கும் போது நம்ம பார்க்குற மாதிரி இருக்கா. ஸோ கொஞ்சம் நம்மளுக்கும் ஒரு இது இருக்கணும், செல்ஃப் நம்ம வீடு தானா அப்படின்ற மாதிரி, ஒரு வீடு தானே அப்படின்ற ஒரு தாட் இருக்கணும். கொஞ்சம் இந்த துணி மடித்தேன், அப்புறம் இதெல்லாம் பண்ண, லாண்ட்ரிக்கு போடலை இன்னும், அதுவும் பண்ணிடலாம். ஸோ இந்த கேப்பில் நம்மால் வந்துட்டு சமோசா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதை நம்ம அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு எதுவுமே இல்லை, லன்ச் வந்து அங்கே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்களா. இவனுக்கு தான் நான் நெக்ஸ்ட்டு லன்ச்சு அதெல்லாம் பார்க்கணும். சண்டே எவ்வளோ கொடூரமாக போகுது பார்த்தீங்களா கைஸ். நோ அவுட்டிங்ஸ், நோ பிளான், நத்திங். இப்படி தான் சிங்கம் காலத்தில் இறங்கிருச்சு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா, இவனுக்கு பண்ணுறதுக்கான பாத்திரத்தை மட்டும் கழுவி கொடுன்னு சொன்னேன். நம்மளால பாருங்க, அதை தாண்டி இது எல்லாமே பண்ணுவாங்க. திஸ் இஸ் சச் கைண்ட் ஆஃப் ஹஸ்பண்ட் திங்ஸா எனக்கு தெரியல. நிறைய வீட்டில் இப்படி தான் நடக்குதா இல்லை இங்கே மட்டும்தானா, கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஊட்டியில் ஸ்வெட்டர் விற்கிறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? ஊட்டி, கொடைக்கானல் பாருங்க. இப்போ செம அமுச்சு விடலான்னு இருக்கிறேன், என்ன சொல்கிறீங்க? அதை விட இந்த இந்த கெட்டப் தாங்க சரியான தூக்கம். தூங்கட்டும்ல. ஸ்வெட்டர் அங்கிள் பாட்டில் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வாங்க அப்படியே எஸ் ஆகிட்டு வெளில போயிடுவோம். எழுந்துட்டா ஏமா பார்த்தீங்களா, எழுந்திரிச்சிட்டான் அவன். டைம் தூங்குற ஸ்லீப்பிங் டைம் முடிஞ்சிருச்சு. போயிட்டு இவனுக்கு தான் சாப்பாடுலாம் செய்யணும். இவன் எழுந்தால் தான் எனக்கு எப்பயுமே தூக்கம் வர மாதிரி இருக்கும். அது எப்படின்னே தெரியல. எனக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதை நம்ம வலிக்கிடலாமா? நாங்க சாப்பிட போறோம் மதியம். சாப்பிட்டாச்சு. சாம்பார், மீன் ஃப்ரை. சாப்பாடு வந்து எனக்கு அப்படியே மெய் மறந்து vlog கூட மறந்துட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டேன். இட்ஸ் ஓகே. அண்ட் இப்போ நம்ம வந்து குட்டி பையனுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு இருக்கான். ஒரு குட்டி ரெஸ்ட்டை போட வேண்டியதுதான். அப்புறம் என்னன்னு பார்ப்போம். டியூட் மூவி எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை கைஸ், கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்கு. டைம் இப்போ வந்து 5:40 ஆயிடுச்சு. டைம் மூணுதே தெரியல. ஸோ வந்துட்டு குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கிறான். அண்ட் இப்போ வந்து காஃபி டைம். எனக்கு கபிலுக்கு வந்து முன்னாடியே போட்டு தந்துட்டேன். அண்ட் ஆல்சோ மதியம் அவன் என்ன சாப்பிட்டான்றது கூட நான் சொல்லலை. அதான் சொல்லலை, vlog வந்து நல்லா ப்ராப்பராக கண்டினியூ பண்ண முடியல. அப்படியே போயிட்டுருக்கு. நான் முடிஞ்சளவுக்கு அங்கங்கே காமிச்சிட்டு தான் இருக்கேன். மதியம் வந்து என்ன சாப்பிட்டான்னா வந்து தால் தான் சாப்பிட்டான். தால், பொட்டேட்டோ வித் க்ரீன் பீஸ் இருக்கும்ல, ஸோ அது இன்னைக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் பீஸ், பட்டாணி, பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டான். அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆட்டம் போட்டு இதோ பாருங்கள், நான் இவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன பண்ணி வச்சுருக்கான்ட்டு. உட்காந்து சாப்பாட்டில் இது ஒன்று. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருவாரு நம்ம ஆள். இப்போ ஒரு சடனாக ஒரு பிளான் பண்ணோம். சரி தேனி வரையும் போயிட்டு வரலாம், ஏதாவது சும்மா ஒரு குட்டி பர்ச்சேஸ் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அது அப்படியே கன்ஃபார்ம் ஆகலை. போகலாமா வேணாமான்னு இருக்குது. போகிறோமா இல்லையா அப்படின்றத பாருங்கள், ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்காங்க. கைஸ் ஃபைனலாக டெசிஷன் எடுத்து கிளம்பிட்டோம். ஏற்றி விட்டுருவோம். ஸ்டாரை போட்டு விட்டு அப்படியே ஊருக்கு போகிறேன். ஏய் குலா, ஸ்வெட்டர் அங்கிள். என்ன நான் vlog எடுக்கிறேன்னு நினச்சிட்டாங்க. கைஸ் சாப்பிட வந்துருக்கோம்.
இவங்களால தாங்கல. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இவங்க பண்ற அலப்புறதான். Hey guys, we reached home. அங்கங்கே நடுவில் என்னால் வந்து எடுக்க முடியல, ப்ராப்பராக என்னால் கண்டினியூட்டியாக எடுக்க முடியல. ஸோ சாரி கைஸ் ஃபார் தேட். ஒன்றுமே இல்லை, பர்ச்சேஸ் மட்டும் போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோமோ அங்கேயே நாங்கள் வந்துட்டோம். we are going to sleep and this is all about my Sunday went like this. Thank you for watching this video guys. We'll see you on another video. Bye. Love you guys.